ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதியில் பிட்காயின் மோசடி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சென்னை பிட்காயினில் முதலீடு செய்வதாக கூறி ரூபாய் 10.81 லட்சம் மோசடி. டீடெயிலாக பார்ப்போம். பிட்காயினில் முதலீடு செய்தால் லாபம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் 10.81 லட்சம் மோசடி செய்த நபர் மீது கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கோட்டூர் மன்னப்பா தெருவைச் சேர்ந்தவர் சசிகுமார் 41 பிட்காயினில் முதலீடு செய்வதாக கூறி தன்னிடம் ரூபாய் 10.81 லட்சத்தை பெற்றுக்கொண்டு ஒருவர் ஏமாற்றி விட்டதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் புகார் ஒன்றை அளித்தார். அதில் கடந்த ஆண்டு அடையாறில் உள்ள தனியார் திருமண தகவல் மையத்தில் அசோசியேட் மேலாளராக தான் பணியாற்றிய போது அங்கிருந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜராக கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. 14 தவணைகளாக விக்னேஷ் தான் யுவிசி என்ற பிட்காயினில் முதலீடு செய்து மாதம் ரூபாய் 2 லட்சம் வரை லாபம் ஈட்டுவதாகவும், சசிகுமார் ரூபாய் 1 லட்சம் முதலீடு செய்தால் மாதம் ரூபாய் 20,000 லாபம் பெற்று தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். இதை நம்பி கடந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மனைவியின் நகைகளை வங்கியில் அடைமானம் வைத்து தனிநபர் கடன் மூலமாகவும் மருத்துவ செலவுக்காகவும் சேமித்து வைத்திருந்த பணம் என மொத்தம் ரூபாய் 10.89 லட்சத்தை 14 தவணைகளாக விக்னேஷிடம் வழங்கினேன். எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனத்தை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நகையை அடமிச்சிருக்காங்க, தனிநபர் லோனும் எடுத்திருக்காங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுக்காக வச்சுருந்த பணத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து 10.81 லட்சம் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு முட்டாள் இந்த மாதிரியான வேலையை பண்ணுவாங்களா? சேஃப்டிக்கு என்ன தான் நீங்கள் 10 லட்சம் வச்சுருந்தாலுமே ஒரு 2 லட்சம் முதலீடு பண்ணலாம், இல்லைனா ஒரு 3 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் முதலீடு பண்ணலாமே தவிர இப்படி எல்லா காசையுமே சேர்த்து பெரட்டி கொண்டு போய் இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு விளங்காதவன் வந்தானா அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இன்றைக்கி என்னோட பணம் ஏமாற்றிட்டாங்க, என்னோட பணத்தை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறது உங்களை நீங்களே பார்த்து சிரிச்சிக்கணும். ஏன்னா ஒரு பேசிக்காக மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு கூட உங்களுக்கு இல்லைன்னா உங்களையெல்லாம் எப்படி ஒரு பேங்க் மேனேஜர் இந்த மாதிரியான பொசிஷனில் போய் நீங்கள் உட்காடுறீங்க? உங்களுக்குலாம் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையே கிடையாதுங்களா? ஒரு 10 லட்சத்தை நீங்கள் பேங்க்கில் கட்டி போட்டு ஒரு 5% 7% வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கினீங்கன்னாவே போதுமே. அந்த அமௌண்ட்டு பேசிக் அமௌண்ட்டும் சேஃப்டியாக இருக்கும். உடனே ஒரே நாள்லேயே பணக்காரன் இந்த உலகத்தில் யாராலையுமே முடியாது. அதை தெரிஞ்சுட்டு செயல்படுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ஒரே நாளில் யாராலையுமே பணக்காரனாக முடியாது. நீங்கள் லட்சமாக சம்பளம் வாங்கினாலும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று, நீங்கள் எதுலையாச்சும் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணியோ இந்த மாதிரியான தேவையில்லாத இப்போ ஐடியெலாம் எடுத்துகிட்டோன்னு வச்சு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களே எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பொருள் வரைக்கும் டியூ போட்டு வச்சுக்குவாங்க. அவங்க அதில் வந்து டியூ கட்ட முடியாமல் சூசைட் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரியான பிட்காயின்னு சொல்லி ஒன்று, அடுத்து வந்து ஷேர் மார்க்கெட்டு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கு, இந்த மாதிரியான முட்டாள்தனமான உங்களோட முயற்சிகளை வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த பகுத்தறிவில்லாமல் செயல்படுறது வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. ஏன்னா உங்களுடைய அமௌண்ட்டு அதை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பீங்கன்றது தயவு செஞ்சு புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் இழக்கிறது உறுதி. இது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். அடுத்ததாக நம்ம நியூஸ்க்குள்ள போவோம். ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்ட விக்னேஷ் கூறியபடி லாபத்தொகையை தராமல் காலம் தாழ்த்தி வந்தார். இதனால் சந்தேகமடைந்த விக்னேஷ் வசிக்கும் கூடுவாஞ்சேரி பகுதிக்கு சென்று நேரில் விசாரித்த போது அவர் பிட்காயினில் எந்த முதலீடும் செய்யவில்லை என்பதும், இதேபோல் பலரிடமும் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்தது. கொலை மிரட்டல் இது குறித்து கேட்டபோது விக்னேஷ் கொலை மிரட்டல் விடுத்தார். அது அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து எனது பணத்தை மீட்டு தர வேண்டும் என தெரிவித்துள்ளார். எப்படி மீட்டு தர முடியும்? அவள் எங்கே ஓடினான்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பல வருஷமாக பார்த்துருப்போம். ஒவ்வொரு ஊர்லேயுமே ஏதாச்சும் ஒரு சின்ன பசங்களோ இல்லை ஒரு மெச்சூரான பசங்களோ பேங்க் மேனேஜர் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரியான சின்ன அப்ரோச்சஸ் மூலயமாவே ஒரு 1 டைம் 2 டைம்லேயே அவங்க வந்து பல லட்சம் ரூபாய் வரைக்கும் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டியோடைய நிறைய பேர் இருக்கானுங்க இன்றைக்கி. அந்த மாதிரியான இவங்களோட திறமையாளர்னு சொல்ல முடியாது. இவங்களோட முட்டாள்தனம் ஒரே நாளில் பணக்காரன் ஆகணுன்றதுக்கோசரம் என்னென்னமோ டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அடிக்கிறானுங்க. அதனால் மக்கள் நாம தான் விழிப்போடு இருக்கணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். இதையடுத்து சசிகுமார் அளித்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் கற்பகம் தலைமையிலான போலீசார் விக்னேஷ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முடிஞ்ச அளவுக்கு காவல்துறையை முயற்சி பண்ணி அந்த அமௌண்ட்டை மீட்டு தருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.